வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். இண்டிவிஜுவலாக நம்மளுடைய ஃபினான்ஷியல் பேண்ட்வித்தை வச்சு தான் நம்மளுடைய மைல்ஸ்டோன் லைக் ஹோம் லோன் எடுக்கிறது, கார் லோன், பர்சனல் லைன் ஆஃப் கிரெடிட், ஸோ இதெல்லாம் ஒரு கிரெடிட் ஸ்கோரையோ இல்லை பேலன்ஸ் இன் யுவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையோ வைத்து பார்ப்பதில்லை. ஸோ ஒரு பவர்ஃபுல் மெட்ரிக் இருக்குங்க. அது என்னென்னா அதுதான் ஒரு ஹார்ட் ஆஃப் த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் அதுதான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் நிர்ணயிக்கக்கூடியது. டெட் டு இன்கம் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம், டிடிஐ. சரி, இந்த கிரெடிட் ஸ்கோர் நீங்கள் எப்படி ரிலையபிளாக பே பண்ணுறீங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர். பட் டிடிஐ உங்களால் இன்னொரு மந்த்லி பட்ஜெட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் புது கடனை எடுக்க முடியும், அதை எப்படி சர்வீஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க ஒரு எக்ஸலண்ட்டாக கிரெடிட் டேர்ன்ட் டவுன் ஃபார் லோன்ஸு, பட் ஹவு மச் லோன் யூ கேன் அஃபோர்ட் அப்படிங்கிறத அதை இட்ஸ் ஒன்லி ஆன் டிடிஏ ரேஷியோ கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. இந்த டிடிஏ ரேஷியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஷியல் டிஸ்டிங்ஷனுங்க. ஸோ உங்களுடைய ரிமைனிங் கடன் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுடைய ஓவரால் லிவிங் எக்ஸ்பென்சஸையும் எடுத்துக்கிட்டு தென் உங்களுடைய அதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாதுன்னா உங்களுடைய கிராசரிஸ், யூட்டிலிட்டிஸ், ஸ்ட்ரீமிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் கேஸு, இதெல்லாம் அது வராது. ஸோ லெண்டர்ஸ் எப்படி டிடிஐ கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் ரேஷியோ, பேக் எண்ட் ரேஷியோன்னு ரெண்டு இருக்குது. ஸோ இதில் ரெண்டுமே நம்மளுடைய மேஜர் ரோலை ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லலாம். இந்த ஃப்ரண்ட்டில் உங்களுடைய மந்த்லி மார்க்கேஜ், பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்டு, தென் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், ஹோம் ஓனர்ஸ் இன்சூரன்ஸு, அசோசியேஷன் ஃபீஸ் இதெல்லாம் வரும். ஸோ இது மல்டிப்ளை பை 100 போட்டோம்னா அதான் பர்சன்டேஜில். அதேமாதிரி பேக் எண்ட் ரேஷியோவில் உங்களுடைய மினிமம் கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸு, ஸ்டூடெண்ட் லோன் பேமெண்ட்டு, ஆட்டோ லோனு, பர்சனல் லோனு, சைல்டு சப்போர்ட் ஃபார் த பேரண்ட்ஸு, இது மாதிரி இது எல்லாத்தையும் இந்த ரேஷியோவையும் எடுத்துக்கிறது. ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் கால்குலேஷனில் பேஸ்ட் ஆன் யுவர் ஆனுவல் சேலரி உங்களால் எவ்வளோ பணம் கட்ட முடியும் அப்படிங்கிறத எடுத்து பண்ணக்கூடியது. இதை நீங்கள் நீங்களே ஹோம்ஒர்க் பண்ணி நீங்கள் என்ன இதில் டெட் ரேஷியோவில் இருக்குன்னு பாருங்கள். நன்றி, வணக்கம்.